ஹலோ மை டியர் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல் தேவி சுரேஷ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். செம்ம மழை பெய்யுது, இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எல்லாருமேவும். நான் ஆல்ரெடி ஒரு கப்பு பச்சரிசியை ஊற வச்சு 3 hours ஆகுது. இப்போ தண்ணியை கொஞ்சம் இருத்துட்டு வேற தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது வெறும் பச்சரிசி மட்டும்தான், எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே கூட போடல. நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அரைச்ச பச்சரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக, மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அதை கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அந்த கொழக்கட்டைக்கான பேட்டர் தான் செய்ய போறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து கொழக்கட்டைக்கானது செய்யணும். இதை ஃபர்ஸ்டே நம்ம செஞ்சு கொழக்கட்டைலாம் உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வேலை பார்க்கறதுக்கு ஈஸி. இப்போ நம்ம கிண்டிகிட்டே இருக்கும் போது இவ்வளோ இடையில திட்டு திட்டா வரும். நம்ம அரிசி மாவு மட்டும்தான் அதில் சேர்த்துருக்கோம், அதனால அப்படி திட்டு திட்டா வரும். கைவிடாம சிம்மில் வச்சு ஸ்லோவாக அடுப்பை வச்சுக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி வரும் நல்லா கெட்டியா. அப்போ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆறுன விட்டி நல்லா கை வச்சு நல்லா பிணைஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். கொழக்கட்டை பயங்கர சாஃப்டா இருக்கும். நம்ம கடையில மாவு பாக்கெட் வாங்கி பண்றதை விட வீட்டிலே நம்ம அரைச்சு இதை மாதிரி பண்ணோம்னா கொழக்கட்டை நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டா டேஸ்டியாவுமே கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு என்னென்ன ஷேப்ல வேணுமோ அதை மாதிரிலாம் உருட்டிக்கோங்க. பால் கொழுக்கட்டை சாப்பிட்டா நமக்கு மழை காலத்துல சளி, இருமல் இதெல்லாம் நமக்கு அதிகமா இருக்கும். பயங்கரமான குளிர் இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படும். இப்படி ஏதாவது ஸ்வீட்டா நம்ம செஞ்சு சாப்பிடும் போதோ செய்யும் போது இதுல சுக்கு, மிளகு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த அளவுக்கு கொழுக்கட்டை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல 2 சொம்பு தண்ணி ஊற்றி நான் எடுத்து வச்சுக்கிறேன். மழை காலன்றனால எங்கள் ஊரில் தண்ணியே இந்த கலரில் தான் இருக்குது. தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா கொழுக்கட்டை போடணும். இப்போ நான் 2 சின்ன சைஸில் 2 சுக்கு, ஒரு 10-15 மிளகு, 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடயே தேங்காவையும் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். நல்லா கொரகொரப்பாக, உங்களுக்கு கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியாக தானே வைக்க போகிறோம், அதனால் நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் வெல்லம் சேர்த்ததுமே நான் அந்த அரைச்ச திங்ஸையுமே சேர்த்துருவேன். அப்போ தான் அந்த சுக்கோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். அதனால் இப்போ தண்ணி இந்த அளவு கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம செஞ்சு வச்சுக்கிற கொழக்கட்டையெல்லாம் சேர்த்துட்டு கிண்டவும் கூடாது, மூடியும் போடக்கூடாது. அப்படியே அது பாயில் ஆகணும். நம்ம மூடி போட்டுட்டோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறோம் கொழக்கட்டை. இப்போ நான் கிண்டி காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நான் வெல்லம் ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சுக்கிற வெல்லம் தான் அப்படின்றனால நான் பால் காய்ச்சி ஊற்றலை. நீங்கள் பாகு காய்ச்சி கூட ஊற்றிக்கோங்க. இப்போ கொழக்கட்டை இந்த அளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கொழக்கட்டைக்குள்ளே கரண்டியவே விடணும். இல்லாட்டி ஒன்னோட ஒன்று திரும்ப மாவு மாதிரி ஆயிரும், வேஸ்ட்டாக போயிடும் நம்ம செஞ்சதெல்லாம். இந்த அளவுக்கு தலபுலான்னு தண்ணி கொதிக்கும் போது நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிற வெல்லத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டதுமே நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும் கொழக்கட்டைக்கு. நீங்க இதுல தேங்காய் பால் எடுத்தும் ஊத்திக்கலாம், இல்ல பசும்பால் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். எங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் தேவைப்படல. ஏன்னா எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் செம்ம காஃபு, பயங்கரமான இருமல் இருக்கிறதுனால இது சுக்கு மிளகு டேஸ்டோடய குடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால வெறும் சுக்கு மிளகு அதை மட்டும் சேர்த்து நல்லாவே அரைச்சு இப்போ இந்த பவுடர்லாம் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாகுதோ அந்த அளவுக்கு ஓகே, நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு ஊற்றி காட்டுறேன். நாங்கள் இவ்வளோ தண்ணியாக தான் குடித்தோம். கொழக்கட்டை கொஞ்சம் நிறையா வச்சு தண்ணியாக குடிக்கும் போது பயங்கர டேஸ்டியாக செம சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. கொழக்கட்டை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ. பாய்.